எனக்கு எப்படி பெரியாரை ஃபஸ்ட்டு அறிமுகமானார்னா, எல்லாரும் சொல்ற மாரி தான். அது கடவுள் இல்ல அப்படின்னு சொன்னாரு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எனக்கும் வந்து சேர்ந்தது. அவருக்கு ஏன் கடவுள் இல்லன்னு சொல்ட்டாரு? பெரியார்னாலே கடவுள் மறுப்பாளர் மட்டும்தான் அப்படின்ற மாரி தான் ஃபஸ்ட்டு எனக்கும் வந்து சேர்ந்துச்சு. அப்படிதான் நானும் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கல்லூரிகள் செல்லும்போது தான், ஏன், எதற்காக, என்னான்ற கேள்வி எனக்குள்ள மொதல்ல வந்துச்சு. அது மட்டும் தான் அவர் எதிர்த்திருக்காரா? எதனால அவர் எதிர்க்க ஆரம்பிச்சாரு? எந்த கேள்வியும் யாரும் அதுக்கப்புறம் கேட்டதே இல்ல. நம்ம படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அது எதுக்காகன்றதும் தெரிய ஆரம்பிச்சது. ஏன் சாமி எதுக்க ஆரம்பிச்சாருன்னா, இங்க சாதி கொடுமைகள் எப்போதும் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கான கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கு. எப்போதும் நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குதுன்ட்டு யாரும் கேள்வி கேட்கல. ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு, அதுக்காக கிராமங்கள்ல கடைக்கோடி கிராமங்கள் வரலையும் போய் சென்று, அதுக்காக மாட்டு வண்டியிலேருந்து நடைப்பயணங்கள் மேற்கொண்டு நெறையா இழிவு சிலர் நெறையா படுத்தும்போது கூட அத பத்தி கவலைப்படாம 90 வயசு வரலையும் ஒருத்தர் போயிட்டு அவ்வளோ தூரம் நெறையா பாடுபட்டு, அதுக்கான வேலைகள்லாம் செய்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது மாரி செய்றாரு. ஏன் செஞ்சாரு? எதுக்காக செஞ்சாருன்றதெல்லாம் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்பவும் ஏன் தேவைப்படுறாரு? இப்பவும் எதுக்காக தேவைப்பட்டுட்டு இருக்குன்றது இங்க யாரும் கவனிக்கிறதே இல்ல. ஏன்னா இப்பவும் அவர வந்து என்னவா நெனைக்கிறாங்கன்னா, அவரு ஒரு கடவுள் மறுப்பாளர் மட்டும் தான். வேற அதுக்கு அடுத்துக்கான இதே இல்ல அப்படின்றாங்க. அவரே சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை தான். "முதல்ல என்ன படி. படிச்சுட்டு நானே சொல்லியிருந்தாலும், உன் அறிவுக்கு எட்டுச்சுன்னா அத எடுத்துக்க. இல்லையா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போன்றத அவரு சொல்லிட்டாருங்கும்போது, அப்பயும் என்ன பண்றாங்கன்னா, அவரு கடவுள் மறுப்பாளர் மட்டும் தான் அப்படின்னே நெனச்சுன்னுருக்காங்க. ஆனா கடவுள் மறுப்பாளர் தான் அவரு, இருக்கட்டும். ஆனா அடுத்த கட்டத்துல அவரு கோயிலுக்குள்ள ஏன் கொண்டு போனாரு? அப்படின்ற கேள்வி யாருமே கேட்கறதில்ல. அதுக்கான வேலையும் நம்ம செய்யணும் இல்லையா? அதையும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அவருக்கு அவரோட கருத்துக்கள எல்லா இடத்துக்கும் பரப்புறதுக்கான வேலையும் நமக்கு இருக்கு. புத்தகங்கள் மூலியமா, அ நெறைய காணொளிகள் மூலியமா, எல்லா மூலியமாவும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவைகள் நமக்கு இருக்கு. தொடர்ந்து பயணிப்போம்.